கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் எழுந்தருள போகிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பல வேளைகளில நாம் நெருக்கத்தின் பாதையில நாம் செல்லுகிறோம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கட்டுப்பாடுக்கு மிஞ்சி நடக்கிற சில காரியங்களுக்கு நிமித்தம் இருதயத்தில் மனசோர்வடைந்து மனம் துவழ்ந்து நாம் போகிறோம். இன்னும் எப்பக்கத்திலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பக்கத்திலும் நாம் நெருக்கும் பொழுது நாம் கலங்குகிறோம். யாருமே எனக்கு இல்லையா? யார் எனக்கு துணை நிற்பார்கள்? யார் எனக்காக வழக்காடுவார்கள் என்று பல நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யார் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். He will arise for us. இன்றைக்கு எப்படிப்பட்ட போராட்டம், பிரச்சனையை நீங்க இதுவரைக்கும் சந்தித்தாலும் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்தவும், உங்களை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளவும், ஒரு பொழுதும் சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவதற்கு அவர் இடம் கொடுக்க போவதே இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நாம் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ எனக்கு உதவி இல்லப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக எழுந்தருளும்.